வெல்கம் டு எலக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? சினிமா டிக்கெட் சேனல் தான் பார்க்க போறோம். 90 கிட்ஸ் மறக்க முடியாத விளம்பரங்கள்னு ஒரு வீடியோ விட்டுருக்காங்க. அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? தமிழ் சினிமாவோட டாப் நட்சத்திரங்கள் நடிச்சு பெரிய ஹிட்டான விளம்பரங்களை முன்னாடி ஒரு வீடியோல பார்த்திருந்தோம். அந்த பகுதியோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்பொழுது நெஸ்கேஃபே சன்ரைஸ் குடிப்பதற்கு அதிக காரணம் இப்பலாம் வர மாட்டேங்குது இந்த ஆட். யாருமே வர மாட்டாங்க. பிடிச்சுக்கோ. தளபதி நடிச்ச கோகோகோலா ஆட் வீடியோஸ் சிலதை முன்னாடி பார்த்துருப்பீங்க. அதுல கொஞ்சம் ஸ்பெஷலான ஆட் ஒன்று இருக்கு. வசீகரா பத்ரி டைம்ல வந்த ஆடு தான் இது. வெயில்ல வந்தீங்க கோக்குனாங்க. வெட்டு போடுறீங்க தம்பி யாருங்க? பிகாம் தாங்க. ஃபீஸ் கட்டணுங்க. டியூஷன் எல்லாம் எடுக்கணுங்க. இது வெறும் பார்ட் டைம் தாங்க. வெரி தாய்க்குள்ள யாருங்க? நம்ம போனதாங்க. நான் டியூஷன் எடுக்க போனுங்க. தம்பி பாத்துக்கோங்க. தம்பி டியூஷனாங்க? உங்க பொண்ணுக்காங்க? ஐயோ நான் ரொம்ப பிஸிங்க. உங்களுக்காக. சரிங்க. டியூஷன் இங்கயாங்க இல்ல தியேட்டர்ல? விஜயும் ஸ்ரேயாவும் சேர்ந்து அழகிய தமிழ் மகன் படம் ரிலீஸ் ஆன டைம்ல ஒரு ஆட்ல நடிச்சிருப்பாங்க. அந்த ஆடை இயக்குனர் ராஜீவ் மேனன் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. லவ் ஃபெயிலியரா? மீசெல்லாம் வச்சிருக்காரு. இல்லையே, அழகி தமிழ் மகன்லாம் மீசே இருக்காது. ஆமா, இது அந்த காதலுக்கு மாதிரி அந்த டைம் மாதிரி இருக்கு. இது ரொம்ப முன்னாடி. ஸ்ரேயாவே ரொம்ப யங்கா இருக்காங்க. ஆமா, இல்ல முன்னாடி தான், ரொம்ப முன்னாடி. விஜயும் மேகா ஆகாஷும் நடிச்ச ஜாஸ் ஆலுகாஸ் ஆட் ஒரு டைம்ல நிறைய பேருக்கு ஃபேவரட்டா இருந்துச்சு. அப்ப தெரியாது. சரியா இருக்குமானே. ஆனா தங்கச்சி ஆசீர்வாதம் பண்ணும்போது எவ்வளவு நேரம் கால தொடுதுன்னு அன்பு அளந்தா பாப்போம். ஒரு காலத்துல ஜோதிகாங்கிற பேரை கேட்டாலே ஜோதிகா நடிச்ச படங்களை விட இந்த இதயம் நல்லெண்ணெய் விளம்பரம் தான் எல்லாத்தோட ஞாபகத்துக்கும் வரும். அவ்வளவு ஃபேமஸா ஆச்சு இந்த ஆடு. அப்பெல்லாம் 4 ரூபாய். இப்ப கேட்ட தருவாடிங்களா? 4 ரூபா தான். 1980களில் தேங்காய் ஸ்ரீனிவாசன் மனோரமா நடிப்புல வெளிவந்த இந்த நெஸ்கேஃபே ஆட் அப்போ டெலிவிஷன் இல்லாத டைம்லயே சினிமா தியேட்டர்களை திரையிட்டாங்க. இது அப்ப ஃபேமஸ். அதே சன்ரைஸோட இன்னொரு வெர்ஷன் இது. இதுல நடிகர் உஸ்லமணியும் சார்லியும் நடிச்சிருக்காங்க. பாலிவுட்டோட குயின்னு சொல்லப்படுற நடிகை தீபிகா படுகோன் முதலா தமிழ்ல அதுவும் ஒரு விளம்பர படம் மூலமா தான் அறிமுகமானாங்க. தெரியாது சத்தியம். அப்படியே போயிட்டாங்க. மணிரத்னத்தோட தளபதி மூலமா பெரிய திரையில அறிமுகமான நடிகர் அரவிந்த் சாமி அதுக்கு முன்னாடியே லியோ காஃபி ஆட்ல நடிச்சிருக்காரு. இந்த விளம்பரத்துல இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னா இதுக்கு இசையமைச்சவர் ஏஆர் ரஹ்மான். ஆமா ஆமா ஆமா, ஏதோ படத்துலயும் யூஸ் பண்ணிருந்தாங்க மியூசிக்க. பாரம்பரிய சுவைமிக்க காஃபி லியோ காஃபி. இந்த விளம்பரத்தோட இன்னொரு வெர்ஷன்ல ஆண்ட்ரியாவும் மிர்ச்சி சிவாவும் நடிச்சிருப்பாங்க. எங்க போச்சு அந்த காஃபிலாம்? நான் குடிச்சதே இல்ல. இப்பலாம் இல்லவே இல்ல. இது இதா இருக்கும், ஓடி இருக்காது. நான் அப்பவே குடிச்சது இல்ல, பார்த்தது இல்ல. சுவைமிக்க காஃபி. இன்னைக்கு பெரிய லெவல்ல வளர்ந்துருக்கிற நடிகை த்ரிஷா சினிமால வர்றதுக்கு முன்னாடியே நிறைய சின்ன சின்ன பிராண்டுக்கு விளம்பரங்கள்ல நடிச்சிருக்காங்க. முகத்தை பாரு, ஒளிவான முகம். டைரக்டர் ராஜீவ் மேனன் இயக்கத்துல பர்க் சாக்லேட்டுக்கான த்ரிஷா நடிச்ச இந்த ஆட 90s கிட்ஸ் இன்னைக்கும் மறந்திருக்கவே மாட்டாங்க. ஓஎல்எக்ஸுக்காக தனுஷ் நடிச்ச இந்த விளம்பரமும் நிறைய பேருக்கு ஃபேவரட்டா இருந்துச்சு.
யாருக்கு சார் வண்டி? பார்த்தது இல்லையே. உங்க அழகுக்கும் பர்சனாலிட்டிக்கும் இதெல்லாம் ஒரு வண்டியா சார்? இந்த ஆடு பார்க்கலாம் சார் முதல்ல OLX ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. சினிமால ஹீரோயினா அறிமுகமாகிறதுக்கு முன்னாடியே நடிகை சமந்தா சில விளம்பரங்கள்ல நடிச்சிருக்காங்க. ஆஷிகா அம்மாவை பொறுத்தவரை தங்க நகை வீட்டுக்கு வரணும், அப்பாவுக்கு தரமானதா இருக்கணும், எனக்கு டிசைன் முக்கியம், மாடர்னா வேணும், லேட்டஸ்டா இருக்கணும். இதுவா இந்த சமந்தா? ஆட்ல நீங்க நல்லா கவனிச்சா தெரியும், இப்போ பெரிய ஸ்டாரா இருக்கிற 2 பிரபலங்கள் இருக்காங்க, சமந்தா மற்றும் விக்ரம். ஓ கோக்கா. இந்த 2 ஸ்டாரையும் நீங்க சினிமால பார்த்திருக்க வாய்ப்பே இல்ல. ஆமாங்க, பிரகாஷ் ராஜும் சிம்ரனும் சேர்ந்து போத்தீஸ் ஆட்ல நடிச்சிருக்காங்க. பாட்டு கேட்ட மாதிரி இருக்கு, நான் இல்லைனா. சிம்ரன் நடிச்ச ஃபேண்டா குர்குரே ஆட்ஸ் கூட 90ஸ்ல பெரிய ஹிட் ஆச்சு. ₹5 அதனாலதான் போட மாட்டாங்க, ரேட் மாறிடுச்சு. என்ன ஆடு இது? ஃபேண்டாக்கு சிம்ரன்னா மிரிண்டா ஆட்ஸ்ல அசின் நடிச்சது எல்லாமே செம பியூட்டிஃபுல்லா இருக்கும். எப்படி உருள எப்படி வேணாலும் இல்லங்க சார். கம்ஸ் ஃப்ரம் கோயம்பேடு. கத்திரி நெருண்டா கண்ணு கொஞ்சம் நல்லா பண்ணு. இரண்டா ஃபேண்டாவா? மிரிண்டா ஆப்பிள். சதீஷ் அது. இருந்தானா அந்த ஆரஞ்சு கலர் தான்ப்பா. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த விளம்பரங்கள் எல்லாம் உங்களோட பழைய நினைவுகளுக்கே கூட்டிட்டு போயிருக்கணும்னு நம்புறோம். இந்த வீடியோவோட பார்ட் 1 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. இது மாதிரியான மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சினிமா டிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சூப்பர், நல்லா இருக்கு. ஆனா இப்போ யாருமே அந்த மாதிரி ஹீரோஸ், பெரிய ஹீரோஸ்லாம் அவ்வளோ ஆட் நடிக்கிறதே இல்ல, அப்படியே விளக்கிட்டாங்கல்ல. அந்த கோக்கு வந்து முன்னாடி பார்த்ததுதான் விஜய் நடிச்சு, அதுக்கப்புறம் அது பார்க்க. ஆமா, அதுக்கப்புறம் அது அது என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியும். அது அந்த படத்திலே கத்தி படத்திலே பேசினாரு. அதான் அப்போ வந்து அது எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து சும்மா நார்மலா இப்பெல்லாம் ஆடே நம்ம பாக்குறது கிடையாது. அப்பெல்லாம் ஆடு, அதாவது படம் போட்டு ஒரு விளம்பரம் போடுற ஒரு கேப் இருக்கும் டிவில. அப்போ அந்த ஆடு பார்க்கறதுக்கே அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். ஆடே அவ்வளவு சூப்பரா கிரியேட்டிவா யோசிச்சு எடுப்பாங்க, ஜாலியா இருக்கும். அது பார்க்கவே நல்லா இருக்கும். ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இந்த ஆடை பத்திலாம் பேசி இது பண்ணுவோம், ஓட்டுறது, அந்த ஆடோட பாட்டை பாடுறதுலாம் இருக்கும். ஆனா இப்போ அந்த மாதிரி எந்த ஆடுமே வரும். அந்த ஆடோட பாட்டையே பாடிக்கிட்டு அந்த இதயம்லாம், அந்த தினம்தோறும் வாங்கும் இதயம், அதெல்லாம் பாடிக்கிட்டு இருப்போம் எல்லாமே. அதான் இப்ப வரையும் ஞாபகம் இருக்கு. இப்ப வந்து ஆடலாம் அவ்வளவுதான், எப்படா மாத்தலாம் அப்படின்ற மாதிரிதான். அப்புறம் விஜயும் அந்த கோக்குடிடா ராக்கடிடா அந்த பாட்டும் பயங்கர ஃபேமா இருந்துச்சு. அதான் அந்த மாதிரி நிறைய அந்த ஆடுகே நம்மளுக்கு அவ்வளவு பிடிக்கும். அந்த விளம்பரமே நம்ம இப்பெல்லாம் விளம்பரம் போட்டாலே டக்குன்னு போனை நோண்ட ஆரம்பிச்சிடுறோம், இல்ல வேற ஏதாவது மாத்திடுறோம். அந்த மாதிரி இருந்த டைம்ல விளம்பரமே அப்படி பாத்துக்கிட்டு இருப்போம். நம்ம இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்க மாட்டேன். விளம்பரம் அந்த அளவுக்கு சும்மா ஏதோ அந்த இதுக்கு எடுத்து விட்டுட்டு போயிட்டு என்னமோ ஒண்ணு எடுத்து ஏதோ ஒண்ணு சொல்ல போய் இதுக்கா இந்த விளம்பரம் அப்படின்ற மாதிரி பண்றாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பாய்.